நம்ம ஏகே அஜித்குமார் சாருக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு, சோபனாமா கிடச்சிருக்கு, பத்மஸ்ரீ விருதுகள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஷெஃப் தாமு அவர்களுக்கு, கிரிக்கெட்டர் அஸ்வின் அவர்களுக்கு, வேலு ஆசானுக்கு, எழுத்தாளர் சீனி விஸ்வநாதன் ஐயாவுக்கு, இன்னும் ரொம்ப முக்கியமாக புரிசை கண்ணப்ப சம்பந்தன் ஐயாவுக்குன்னு ரொம்ப முக்கியமான தகுதியான நபர்களுக்கு இந்த விருதுகள்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சமூக ஊடகத்தில் தொடர்ந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் செய்தியை பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த 17 வயசு பசங்க, ஒரு பையன் பேர் மோகன்ராஜ், இன்னொரு பையன் பேர் ஹரிஷ், 2 பேரும் பைக்கில் வேகமாக போய் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. எவ்வளோ வேதனையாக இருக்குது. அஜித்குமார் சார் பைக்கில் போகிறத பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் எல்லா பாதுகாப்பு உபகரணங்களோடையும் போகிறார். இந்த மோகன்ராஜும் ஹரிஷும் நாளைக்கு ஏகே மாதிரி வரணும்னு தானே அவங்க அம்மா அப்பா கனவு கண்டிருப்பாங்க. எவ்வளவு கவனமாக இருந்தாலும், முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும், சாலை விபத்துகளை மட்டும் ஏன் நம்மளால் தவிர்க்கவே முடியல? 18 வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு தயவு செஞ்சு வாகனங்களை கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் நிறைய யோசிங்க. தலைக்கவசம் இல்லாமல் யாரும் வாகனம் ஓட்டாதீங்க. எல்லாரையும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது ஒருத்தரோட உயிர் இல்லை, அது சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. அந்த 17 வயசு குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவுடைய மனநிலையை இப்போ யோசிச்சு பாருங்களேன். தயவு செஞ்சு எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்கள் உயிர் உங்களோடது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தோடது, இந்த சமூகத்தோடது. இந்த சமூகத்துக்கான மனிதர்களாக வந்து பத்ம விருதுகள் வாங்க காத்திருக்கிற எல்லா இளைஞர்களும் வாகனம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க.